சுவையானது எது? பராசர பட்டர் என்பவர் வைணவ ஆச்சாரியர்களில் மிகவும் தலை சிறந்தவராக போற்றப்படக்கூடியவர். அவர் மிக எளிய உதாரணங்கள் சொல்வதன் மூலமாக ஆழ்ந்த வேதாந்த கருத்துக்களை விளக்குவதில் மிகவும் வல்லவர். நாராயணனுடைய 10 அவதாரங்களை பற்றி சொல்லும் பொழுது அவர் மிக ஆர்வத்தை தூண்டக்கூடிய எடுத்துக்காட்டு சொல்லுகின்றார். முதலாவதாக வரக்கூடிய மீன், ஆமை, வராகம் இவையெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறது? 4வது வந்த நரசிம்மம் மனிதனாகவும் சிங்கமாகவும் இருக்கின்றது. அதன் பின்ன வந்த குள்ள வடிவம், அப்புறம் கோபமய வடிவமாக இருக்கிற பரசுராமருடைய அவதாரம், அப்புறம் மனதிற்கு இனிய ராமன், கிருஷ்ணன் போன்ற அவதாரங்கள், இதையெல்லாம் பற்றி சுவையான முறையில் விளக்குகிறார். ஒரு அப்பா தன்னுடைய சிறுவனுக்கு பால் அருந்துவதற்கு ஒரு டம்ளரில் கொடுக்கின்றார். அவன் சாப்பிட்ட உடனே பால் நன்றாக இருந்ததா என்று கேட்கின்றார். ஆம், சுவையாக இருந்தது என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக ஒரு டம்ளரில் தண்ணீரில் சர்க்கரையை போட்டு கலந்து இது குடி எப்படி இருக்கிறது என்று பார் என்று சொல்லுகின்றார். அவன் தித்திப்பாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அடுத்த நாள் பாலில் சர்க்கரையை கலந்து கொடுக்கின்றார். இது எப்படி இருக்கிறது என்று கேட்டார். மிகவும் சுவையாக இருக்கிறது. பாலினுடைய சத்தும் அதனுடைய சுவையும் சர்க்கரையினுடைய தித்திப்பும் ஒன்று கலந்து மிகவும் ஆரோக்கியமான பானமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லுகின்றார். அப்போ உடனே அந்த அப்பா சொல்லுகின்றார், நீ போன வாரம் கேட்டாயே, ஏன் கடவுள் சின்ன சின்ன உயிரினங்களாக அவதாரம் செய்கின்றார், அப்புறம் ஏன் மனிதனாகவும் சிங்கமாகவும் இருக்கின்றார், அப்புறம் மனிதனாக வந்த பொழுது ஏன் இத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கிறார், மனிதனாக வருவதற்கு முன்னால் ஏன் குள்ள மனிதனாக வருகின்றார், எல்லாவற்றுக்குமே இந்த நீ சொன்ன விடையே பொருத்தமாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். ஸ்ரீமன் நாராயணனுடைய முதலாவது வரக்கூடிய அந்த நீர்வாழ் உயிரினங்கள், நீரிலும் நிலத்திலும் இருக்கக்கூடிய வராகம், இதெல்லாம் பால் போன்றவை. பின்னால் வரக்கூடிய பரசுராமன், வாமனன் என்ற குள்ள அவதாரம், இதெல்லாம் பகுதி ஏற்றுக்கொள்ளக்கூடியது, பகுதி ஒதுக்கிவிடக்கூடியது. பின்னால் வரக்கூடிய ராமன், கிருஷ்ணன் இரண்டும் வெறும் சர்க்கரையை தண்ணீரில் போட்டு கலந்து குடித்தால் தித்திப்பாக இருப்பது போல தித்திப்பை வழங்கக்கூடிய அவதாரங்கள். இந்த தித்திப்பையும் பாலையும் ஒன்று சேர்த்தால் அதுதான் நரசிங்க அவதாரம். எப்படி பாலில் சர்க்கரையை சேர்த்தவுடனே அது சுவை அதிகரித்து கொடுக்கின்றதோ, அதுபோல நரசிம்ம அவதாரம் என்பது பிரகலாதன் என்ற பக்தனுக்காக அவனுடைய அப்பா கேட்ட வரத்தின் அந்த கட்டுத்திட்டங்களுக்கெல்லாம் உட்பட்டு மனிதனாகவும் இருக்கக்கூடாது, மிருகமாகவும் இருக்கக்கூடாது, உள்ளேயும் வைத்து என்னை கொல்லக்கூடாது, வெளியே வைத்தும் எனக்கு மரணம் வரக்கூடாது, ஆகாயத்தில் வரக்கூடாது, தரையில் வரக்கூடாது, இப்படி பல வரங்களை அவன் வேண்டி பெற்றிருந்தான். அதனால்
நரனாகவும் சிங்கமாகவும் இறைவன் வந்தார். எப்படி பாலும் தித்திப்பும் சேர்ந்தால் மிக அதிகமான சுவையையும் சத்தையும் கொடுக்கின்றதோ, அதுபோல நரசிங்க அவதாரம் என்பது பக்தர்களுக்கு மனதிலே மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் நல்கக்கூடியது என்று அந்த தந்தை விளக்குகின்றார். நாமும் புதிதாக இறைவனுடைய 10 அவதாரங்கள், அதனுடைய காரணங்கள் என்றெல்லாம் சிந்தித்து பார்க்காத ஒரு கோணத்திலே பராசரப்பட்டர் விளக்கும் இந்த முறையினை இன்று தெரிந்து கொண்டோம். எனவே அவதாரங்களுக்குள்ளே நரசிங்க அவதாரம்தான் பக்தனுக்காக எத்தனை கட்டுத்திட்டங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நிறைவேற்றி பக்தனுக்கு அருள் புரிய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக வந்த அவதாரம். அதனாலே அதுதான் தலை சிறந்த அவதாரம் என்று பராசரப்பட்டர் அவர்கள் கூறுகின்றார். அந்த நரசிங்க பெருமாள் நம் எல்லோரையும் காத்தருள் புரிய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.